ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्दलितां येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नाम्ने नमस्ते सरस्वती गौरवाणी निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणी। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் பிரம்மதேவரின் பிரார்த்தனைகள். நாம் படிச்சதுல 15 மற்றும் 16. यस्यावतार गुणकर्म विडम्बनानि नामानि ये असो विगमे गतवा गृह्णन्ति ते अनेक जन्मत्सवलम्। तगसैव हित्वा स्मयान्ति अवावृतावृतं तमजं प्रपत्ये। பௌதிக செயல்களை போன்று புரியாத பாவனைகளாக தோற்றும் அவரது அவதாரங்கள், குணங்கள் மற்றும் செயல்களை கொண்ட பகவானின் தாமரை திருவடிகளை நான் சரணடைவேனாக. சுய உணர்வு முக்கியமான செயல்களை போன்று புரியாத பாவனைகளாக தோன்றும் அவன் அவதாரங்கள், குணங்கள் மற்றும் செயல்களை கொண்ட பகவானை தாமரை திருவடிகளை நான் சரணடைவேனாக. சுய உணர்வு எழுந்த நிலையில் வாழ்வு நீங்கி வெளியேறும் பொழுது கூட ஒருவர் அவரது புனித நாமங்களை உச்சரித்தார் என்றால் அவர் பல்வேறு பிறவிகளில் செய்த பாவங்கள் அனைத்தும் உடனடியாக நீங்குவதோடு பகவானை நிச்சயம் அடைகின்றதாகவும் ஆகிறார். யோகாரம் சகிரிசஸ்த விபோ ஸ்வயம் ஸ்திதி உத்தவ பிரளய கேதவ ஆத்மமூலம் வித்வா திரிவாத் விவத ஏக பிரபாஸ் தஸ்மை நமோ பகவதே புவனத்ரமாய. இறைவனாகிய தாங்களே பிரபஞ்ச அமைப்பின் மூல வேறாக விளங்குகின்றீர்கள். இம்மரமானது தனது 3 அடிமரங்களினால் பிரம்மா, சிவன் மற்றும் விஷ்ணு பகவான் தாங்கள் படைத்தல், காத்தல் மற்றும் அழைத்தல் என்பவையாக முதலில் இயற்கையை ஊடுருவி வளர்ந்து மேலும் நாம் ஒவ்வொரும் பல கிளைகளாக வளர்ச்சி பெறுகிறோம். ஆகினால் பிரபஞ்ச தோற்றம் என்னும் மரமாக விளங்கும் உமக்கு எனது பணிவான வணக்கங்களை அர்ப்பணிக்கிறேன். சோ இங்க பிரம்மா பிரார்த்தனை பண்ற பகவான் இடத்துல சிருஷ்டிப்பு கிரியேஷனுக்கான நாலேஜ் பிரம்மா பக்தியோடு செஞ்சதுனாலதான் அவனுக்கு படைப்புக்கான ஆற்றல் கொடுக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகங்களை நம்ம படிச்சோம். பிரம்மா கற்பனையாலேயோ அல்ல சொந்த முயற்சியினாலேயோ அல்ல திடீர்னோ படைப்பதற்கான ஆற்றல் அவருக்கு வந்துடல. உயிர் வாழ்வியை படைக்கும் ஆற்றல், அதற்கான சக்தியை பிரம்மா எங்கிருந்து பெற்றார், எப்படி அவருக்கு வந்தது? அது இயற்கையாவே இருந்து சொல்ல முடியாது. கிரியேஷனுக்கான நாலேஜ், படைப்பதற்கான அறிவு, அதற்கான புத்தி, அதற்கான சக்தி இயல்பாகவே இருந்தது, ஏற்கனவே இருந்ததுன்னு சொல்ல முடியாது. அது எப்படி வந்தது அவருக்கு? அது தன் சொந்த முயற்சினால வந்ததா, இல்ல அவர் ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது தவம் பண்ணி யோகா பண்ணி கொடுத்துட்டாரா? அப்படிலாம் கிடையாது. பகவானுடைய கருணையால கிடைச்சது. அப்போ பகவான் தேவைப்படும் போது ஒரு ஜீவாத்மாவுக்கு சக்தி அளிக்க முடியவராது. பிரம்மா ஜீவ தத்துவம்.
சோ பிரம்மாவுக்கு பகவான் சக்தி அளிக்கிறார். சோ தேவைப்பட்டா பகவான் சக்தி கொடுப்பாரு, தேவையில்லை எடுத்துக்காரு. இது எப்படின்னா, இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போடுற லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் போகும். இப்போ நிலம் பத்திரம் பதிக்க போகும்போது அதுல பவர் ஆஃப் பண்றாங்க. நான் வந்து உங்களுக்கு பவர் கொடுக்கலாம், தேவைப்பட்டா பவர் கொடுக்கலாம், தேவைப்பட்டா பவர் ரத்து பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட ஒரு 10 ஏக்கர் நிலம் இருந்ததுன்னா அந்த 10 ஏக்கர் நிலத்துக்கு நான் ஒரு பவர் கொடுக்குறேன். அனந்தமூர்த்தி பிரபு செயல் பண்ணலாம் ஆன் பிகாப் ஆஃப் மீ. நான் இல்லைன்னா கூட, நான் எங்க வெளியே போயிட்டா கூட என்னுடைய இல்ல நான் உயிரோடு இருக்கேன், இறந்து போயிடுறேன், நான் இல்லாம போயிடுறேன், வாட்டர் இட், அது எதுவா இருந்தாலும் நான் உங்களுக்கு பவர் கொடுத்துட்டேன். சோ நான் உங்களுக்கு பவர் கொடுத்துட்டா நீங்க அந்த நிலத்தை வைக்க முடியும், நீங்க அத்தாரிட்டி. அப்ப ஒரு நாள் அந்த பவரை ரத்து பண்ணிடுறேன், நோ அந்த பவர் நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னா நீங்க வைக்க முடியும். அதே மாதிரிதான் கிருஷ்ணா வந்து ஜீவாத்மாவுக்கு சக்தி கொடுக்குறாரு, தேவைப்படும் போது சக்தி கொடுக்குறாரு, திரும்ப சக்தி எடுத்துக்கிறாரு. இப்ப எதுக்கு கிருஷ்ணர் ஜீவாத்மாவுக்கு சக்தி கொடுக்குறாரு? அவருக்கு சேவை பண்றதுதான், பகவானுடைய சேவைக்காரு. இப்போ ஹனுமானுக்கு ராமர் சக்தி கொடுத்தாரு, அதனால ஹனுமான் கர்வம் பண்ணாரு. என்ன ஹனுமானுக்கு ராமர் சக்தி கொடுத்தாரு, ஒரே ஜம்ப்ல ஹனுமான் வந்து மகேந்திர மலையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி திருப்பூர மலையில போய் இறங்கி, மகேந்திர பர்வதத்திலிருந்து ஜம்ப் பண்ண ஹனுமான் ஒரு ஜம்ப்ல அங்கிருந்து சமுத்திரத்தை கடந்து போய் திரிகூட மலையில இருக்கார். இப்போ இங்க என்ன பிரம்மா சொல்றாரு அப்படின்னா, சில நேரங்கள்ல பகவானுடைய லீலைகள் வந்து ஒரு சாதாரண மனிதனுடைய செயல் போல. இப்ப பாருங்க, ஒரு உதாரணம் இருக்கும். ராமச்சந்திர பிரபுடைய செயல் வந்து சாதாரண மனிதனை போல இருக்கு. அவர் வந்து பாலம் கட்டிப்பாரு. ராமச்சந்திர பிரபு என்ன பண்றாரு? அவர் வந்து சமுத்திரத்தை கடந்து பாலம் கட்டுறாரு. ஹனுமான் வந்து ஒரே சம்பள போன. இது வந்து இது எப்படி? அதான் இங்க பிரம்மா சொல்றாரு, பௌதிக சேவையை போல புரியாத பாவனைகளால் தோன்றும் அவரது அவதாரங்கள், குணங்கள் மற்றும் செயல்களை கொண்ட பகவானின் தாமரை திருவடிகளை நான் சரணிவேனாக. சுய உணர்வு இழந்த நிலையில் இந்த வாழ்வை நீங்கி வெளியேறும் பொழுது கூட, சரி இங்க ரெண்டு விஷயம் இருக்கு இந்த ஸ்லோகத்துல. ரெண்டு முக்கியமான பாயிண்ட். ஒண்ணு வந்து பகவானின் செயல்கள் வந்து ஒரு சாதாரண மனிதனை போலதான் இருக்கும். அது சந்தேகமே வந்துடும், இவர் முழுமுதல் கடவுள் தானா? சில நேரங்கள்ல பகவானின் செயலை பார்க்கும் போது என்னடா இது, இவர் முழுமுதல் கடவுள் தானே டவுட் வரும். அப்படி என்னென்ன டவுட் இருக்கு? இப்ப ராம அவதாரம் இருக்கு. ராமச்சந்திர பிரபு வந்து ஒரு சாதாரண மனிதனை போலயே வாழ்ந்து, ஆனா ஒரு முழுமுதல் கடவுள், புருஷோத்தமன், மரியாதை புருஷோத்தமன் என்ன பண்ணாரு? லங்கைக்கு போறது பாடம் கட்டுறாரு. அப்புறம் விஸ்வாமித்திர போய் சாஸ்திரம் படிச்சுக்கிறாரு, அஸ்திரங்களை வந்து பெற்றுக்கிறாரு, அகஸ்தியர் வழிபடுறாரு. ஹிஸ்டரி இங்க ராமாயணத்துல பாத்தீங்கன்னா, ராமாயணத்துல ராமர் நிறைய பேர் வழிபட்டிருக்காரு. அகஸ்தியர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், அந்த தண்டகாரண்ய வனத்துல எங்கெல்லாம் போனாரோ அந்த முனிவர்கள் எல்லாம் வழிபட்டிருக்கு. ஏன்னா பொதுவாக மக்கள் இந்த கேள்வி கேட்பாங்க, ராமர் கடவுள்னு அவரையே சிவபெருமான் வழிபட்டார். இந்த கேள்வி வந்து பெரும்பாலும் மக்கள் மத்தியில் எப்ப நம்ம வந்து பேசினாலும், நம்ம வந்து பகவத்கீதா பாகவதெல்லாம் பேசும்போது கிருஷ்ணா வந்து முழுமுதல் கடவுள், அவர்தான் இந்த உலகத்தை படைச்சாரு, அவர்தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லும்போது உடனே மக்கள் கேட்கிற அடுத்த கேள்வி என்னன்னா, அப்ப அவருக்கு ராமரையே சிவனை வழிபட்டாரு, அப்ப சிவன் தான கடவுள், முழுமுதல் கடவுள், சிவன் தான கடவுள். நிறைய மக்கள் மத்தியில நிறைய குழப்பங்கள் இருக்கு. அப்புறம் சக்தியை வழிபடுறவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல சிவனோட சக்தி தான் பெருசு. சக்தியை வழிபடுறவங்க துர்கா தான், சக்தி தான் பெருசு, சிவபெருமானே சக்திட்டு இருந்தா வழிபடணும். அப்போ ஒரு இஷ்ட தேவதை, ஒவ்வொருத்தரும் ஒரு இஷ்ட தேவதை பிடிச்சு அவங்க தனக்கு பிடிச்ச தேவதை வழிபடும் போது அவங்க அதை உயர்த்தி பேசுவாங்க. இப்போ சக்தியை வழிபடுறவங்க, இல்ல இல்ல பார்வதி இல்லைன்னா எதுவுமே கிடையாது, சக்தி இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது, சக்தி இல்லைன்னா எதுவுமே இயங்காது அப்படின்னு பார்வதி வழிபடுறோம்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் வழிபடுறவங்க, இல்ல இல்ல
சிவன் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அப்போ அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. பகவான் வராகாவதை எடுத்த போது அவர் வந்து சிவபெருமானுடைய அழிவு காண்பதற்காக கீழே போயிட்டே இருந்தாரு, பிரம்மா மேல போயிட்டே இருந்தாரு, அவர் ஆதி என்ற மற்றவர். சோ இப்படி சில புராணங்கள்ல இந்த கதை கொண்டு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, புராணங்கள் கூட முழுமைப்படுத்தப்பட்டது. புராணங்கள் கூட முழுமைப்படுத்தப்பட்டதுதான். தமோ குணத்தில் உள்ளவங்களுக்கான புராணம் இருக்கு. தமோ குணத்தில் இருக்கிறவங்க படிக்கிற புராணம் அவங்களுக்கான புராணம். ரஜோ குணத்தில் உள்ளவங்களுக்கான புராணம், அது சாத்வீகமான குணத்தில் உள்ளவங்களுக்கான புராணம். இது எதுக்கு இப்படி எழுதி வச்சிருக்காரு வியாசர்? ஒரே புராணம் கொடுத்துட வேண்டியதானே. ஒரே புராணம் கொடுக்காம ஏன் புராணம் மூணு குணத்துக்குள்ள இருக்கு? ஏன்னா அந்தந்த குலத்துல அவர் மேல கொண்டு வரும். இப்ப தமோ குணத்துல இருக்கிறவங்க போய் டைரக்டா நீங்க சாத்வீகமான புராணத்துக்கு கொடுத்துட்டீங்க. இல்லையா? இப்ப வந்து நான் என்னுடைய கெப்பாசிட்டி என்னன்னா, நான் வந்து ஒரு 2ஆம் கிளாஸ் பாடம் படிப்பேன். என்ன கூட பிளஸ் டூ உட்கார வச்சு அப்படி 2ஆம் கிளாஸ் குழந்தைக்கு போய் பிளஸ் டூல உட்கார வைக்க முடியாது, அவனால படிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம், 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் அப்படி கொஞ்சம் அப்புறம் பிளஸ் டூ ஹையர் எஜுகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய குணத்துக்கு ஏற்றார் போல புராணம். அப்ப அந்த புராணங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி வழிநடத்து படிப்படியா அவங்க பக்தி தொடர் தரத்துக்கு வரும். ஏன்னா தர்மே நகினா பசுபி சமானம். தர்மாவை ஃபாலோ பண்ணினா விளங்குதான். அப்போ தர்மா வந்து எல்லாரும் ஒரே தர்மா ஃபாலோ பண்ண முடியாது. அக்கறை குண கர்மா இல்லையா? குணத்துக்கு கர்மா இருக்க, குணத்துக்கும் செயலுக்கும் தகுந்த மாதிரி தர்மம் இருக்கு. அப்ப அந்தந்த குணத்துக்கும் செயலுக்கும் தகுந்த மாதிரி ஒரு தர்மம் உள்ளவங்க அந்த தர்மத்தை பின்பற்றணும். அதற்கான புராணங்கள். அப்போ இங்க பிரச்சனை என்னன்னா, இது யாருக்குமே புரியுறது இல்லை. இந்த விஷயங்கள் வந்து தெரியாதனால ஒவ்வொருத்தரும் ஒரு வாதம் பண்ணிக்கிறேன். நான் ஒரு சிலர் வந்து இல்ல விநாயகர் தான் ஆதி மூலம், விநாயகர் தான் ஒன்றும் கிடையாது, விநாயகர் தான் ஆதி மூலம். ஒரு சிலர் முருக பெருமான், முருகன் தான் அப்பாவுடைய பாடம் சொன்னாரு, முருக பெருமான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா அவங்களுடைய விஷன், அவங்க பார்வை. முருக பெருமான் வழிபடுறவங்க இல்ல முருகன் தான் எல்லாமே, சிவபெருமான் வழிபடுறவங்க இல்ல சிவபெருமான் தான் எல்லாமே, இந்த பார்வதி வழிபடு இல்ல பார்வதி தான் எல்லாமே. அதனால சில நேரங்கள்ல பகவானுடைய செயல்கள் வந்து மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார். பகவானுடைய செயல்களை வந்து மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் புரிஞ்சிக்க முடியாது. நமேகுதோ சுரகனா பிரபலம் ந மகர்ஷேக அகம் ஆதிர்கி தேவானா மகர்ஷி நாம் சுசர்ஷி. கிருஷ்ணாவுடைய செயல்களை வந்து மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகள், அப்போ சாதாரண மனிதர்கள் சொல்ல, சாதாரண மனிதர்களை பற்றி சொல்ல. அப்போ சில நேரங்கள்ல பகவானுடைய செயல்கள் வந்து குழப்பத்தில் ஆழ்த்துற மாதிரி இருக்கலாம், சாதாரண மனிதனை போல உள்ளதா இருக்கலாம். அதனாலதான் பகவான செயல்களை நாமளா புரிஞ்சுக்கூடாது. எப்படி புரிஞ்சுக்கணும்? ஆச்சாரியருடைய விளக்கங்களை படிக்கணும், பக்தர்கள் கேட்கணும். விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் அன்னைக்கு பாரத்வாஜ் கிளாஸ் வேண்டியிருக்கு. விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் வந்து பகவானை நேரில் வந்து ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருக்காரு. யாராவது பகவானை திட்டுனா கூட அதை புகழ்ந்து சொல்லிடுவார். அந்த வார்த்தையை, அந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு அவருடைய அந்த மீனிங் எடுத்து இவர் திட்டல, பகவான் புகழ்ந்துதான் சொல்லியிருக்காரு. இப்ப உதாரணத்துக்கு சிசுபாலன் வந்து கிருஷ்ணன் மேல பொறாமையில பேசுறாரு. அதுக்கு விஸ்வநாத் சக்கரவர்த்தி விளக்கம் கொடுக்கும் போது அந்த சான்ஸ்கிரிட் வேர்டுக்கு மீனிங் இப்படி இருக்கலாம், அவர் திட்டல புகழதான் செஞ்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு இடத்துல இளைஞாட்சி வந்து வராங்க முடி திட்டுறாரு, நீ வந்து மிருகம் அப்படிங்கிற அந்த மாதிரிலாம் திட்டுறாரு. பகவான் வராத பார்த்து விஞ்ஞாசி திட்டுறாரு. அதை நீங்க பாத்தீங்கன்னா விஸ்வநாத் சக்கரவர்த்தி அந்த அவன் திட்டுறது கூட புகழாரமா இருக்கு. அந்த சான்ஸ்கிரிட் வேர்டை போய் அதுல மீனிங் கண்டுபிடிச்சு இது இப்படியும் பொருள் இருக்கு, ஒரு வார்த்தைக்கு 2 பொருள் இருக்கு இல்லையா, 2-3 பொருள் இருக்கு. அப்ப அவன் திட்டணும்னு நினைச்சிருக்கான், அவன் திட்டணும்னு நினைச்சா ஒரு புகழதான் திட்டிருக்காரு. இந்த மாதிரி சில நேரங்கள்ல பகவானது லீலைகளை நம்ம சொந்த கண்ணோட்டத்தினாலேயோ சொந்த பார்வையினாலேயோ இல்ல மனக்கற்பனையாலேயோ இல்ல மருத்துவ தத்துவத்தினாலேயோ இல்ல வந்து ஒரு மாயாவதிட்டு கேட்கறதுனாலயோ புரிஞ்சுக்க முடியாது. இல்ல இவர் வந்து பேராசிரியர் பட்டம் வாங்கியிருக்காரு, சொல்லின் வேந்தன், சொல்லின் செல்வன்,
இவருக்கு அது தெரியும், இவருக்கு ஆன்மீகம் தெரியும், அவர்கிட்ட இருந்தோம், அந்த மாதிரி இடத்துல கேட்கக்கூடாது. பகவானுடைய லீலைகளை பக்தர்கள் இருந்து கேட்கும். பாகவதர்கள் புத்தக பாகவதத்தை பக்தர் பாகவதத்தை கேட்கும். அப்பதான் உள்ளவாறு புரிஞ்சுக்கணும். அந்த ஆச்சாரியோட விளக்கங்களை படிக்கணும். அப்போ சில நேரத்துல ராமச்சந்திர பிரபுடைய செயல்கள் வந்து சாதாரண மனிதன் போல இருக்கும். அது பார்வதியே பறிவு போயிட்டாரு. என்னாச்சு, ஒரு நாள் சிவபெருமான் தவம் பண்ணிட்டு இருக்காரு. பார்வதி கேட்டாங்க, பிரபு நீங்க யார தவம் பண்றீங்க? சிவபெருமான் சொன்னாரு, நான் வந்து ராமச்சந்திர பிரபு ராமர், அவர்தான் என்னுடைய பிரபு ஸ்ரீராமர். அவர் தெய்வீகமான குணம் இருக்கு. பகவானுடைய தெய்வீகமான குணங்களை யாராலும் போற்றி போட முடியாது, யாரால பாடம் இருக்க முடியும். அவர் நான் வந்து பிரபு ஸ்ரீராமருடைய தாமரை பாதங்களை தியானித்துக் கொண்டு அவர் நாமத்தையும் உச்சரித்துக் கொண்டிருக்கிறேன். ஓ, ஆனா சீதா தேவி பாக்குறாங்க, ராமர் வந்து சீதையை தேடிட்டு இருக்காரு. சரி, பார்வதி தேவி பாக்குறாங்க, ராமர் சீதையை தேடிட்டு இருக்காரு. அப்ப நாம பரிச்சை பண்றோம், இவரு ராமர் வந்து குடும்பங்கள் கடவுளா அப்படின்னு நான் பரிச்சை பண்ணோம். அப்போ பார்வதி என்ன பண்ணாங்க, சீதையோட ரூபத்துல வர ராமர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, தண்டகாரண்ய வனத்துல சீதையை தெரிந்து அழுதுட்டு இருக்காரு. ஓ சீதா 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 அப்படின்னு அழுதுட்டே இருக்காரு. ராமர் சீதையை நினைச்சு அழுதுட்டு தேடிட்டே இருக்காங்க. அப்ப சீதையோட ரூபத்துல பார்வதி படிக்கிறார். இவர் வந்து பரீட்சை பண்றாங்க, இவர் முழுமுதல கடவுளாக. அப்போ ராமர் சொல்றாங்க, ஓ பார்வதி மாதா, நீங்களுமா என்ன பரீட்சை பண்ணணும்? உங்களுக்கு புரியாதா, நான் சீதை மேல எவ்வளவு அனுபவம் வச்சிருக்கேன்? ஏன் சீதை ரூபத்துல வந்து என்ன வெளியே நோவடிக்கிறீங்க? என் மனதை ஏன் வேதனைக்குள்ளாக்குறீங்க? பார்வதிக்கு புரிஞ்சு கொடுத்து, ஓ ஸ்ரீராமர் முழுமுதல் கடவுள், நான் ஏதோ ஒரு சாதாரண மனிதன் நினைச்சிட்டேனே. அப்போ ஒரு சாதாரண மனிதனையே என் பிரபு தியானம் பண்ணணும். அப்ப என் பிரபு தியானம் பண்றது கரெக்ட் தான். மகாதேவர் ராமரை தியானிக்கிறது 100% கரெக்ட். நான் தான் பரிச்சை பண்ணிட்டேன். திருப்பி வந்தா சிவபெருமான் எடுத்துக்க மாட்டேங்குது. நீ வந்து என் பிரபுவை பரிச்சை பண்ணிட்டு அவனோட சேர்ந்து வாழ மாட்டேன். ஆமா, அதனால சதி தேவி உடலை விட்டாங்க. ஆக்சுவலி அது சதி தேவி ராமரை பரிச்சை பண்ண. அப்ப என்ன ஆயிடுச்சு, தக்ஷனுடைய மகளா வந்து தாக்ஷாயினி, நிறைய பேர் பார்வதி, தாக்ஷாயினி, சதி தேவி. சதி தேவி, நீ என் பிரபுவை பரிச்சை பண்ணிட்ட, அதனால அவனோட இருக்க மாட்டேன். அப்ப அந்த உடலை விட்டு அடுத்தது இமவானுக்கு மகளா வந்து பார்வதியா வந்ததுக்கு அப்புறம் தான் சிவபெருமான். அதனால இங்க பகவானுடைய செயல்களை வந்து பரீட்சை பண்ணிதான் தெரிஞ்சுக்க முடியாது. பரீட்சை பண்ணியோ, என்னுடைய தர்க்கத்தினாலேயோ, இல்ல என்னுடைய பாண்டியத்தினாலேயோ, இல்ல என்னுடைய சிறிய மூளையை வச்சுக்கிட்டோ பகவானுடைய செயல்களை ஜட்ஜ் பண்ண முடியாது. இது இம்பாசிபிள். ஏன் இது இம்பாசிபிள், ஏன் முடியாத காரியம்? கிருஷ்ணாவுடைய சக்தி வந்து அச்சித்யா, இன்கான்சிபிள் பொட்டன்ஸ், எல்லையற்ற சக்தி வச்சிருக்க. பகவானுடைய சக்தி எல்லையற்றதா இருக்கிறதுனால என்னுடைய ஜட மூளையை வச்சு நான் ஆராய்ச்சி பண்ணி வச்சுக்க முடியாது. அது பார்வதிக்கு நேரத்து கதிதான். பிரம்மம் ஆராய்ச்சி பரிச்சை பண்றாரு. இந்த குழந்தை கோபால் இவர் உண்மையாலுமே முழுமுதல் கடவுளா? பிரம்மா பரிச்சை பண்ணாரு. பிரம்மா வந்து கிருஷ்ணரை வியப்புல ஆழ்த்தணும்னு பார்த்தாரு, குழப்பத்துல ஆழ்த்து. கடைசியில பிரம்மா குழம்பு போனார். எப்ப நடந்தது? கிருஷ்ணருடைய கன்றுகளின் நண்பர்களையும் பிரம்மா கத்தி போயிடும். கிருஷ்ணாவுடைய கன்றுகளின் நண்பர்களையும் பிரம்மா கத்தி போயிடுறாரு. அதுக்கப்புறம் பாக்குறாரு, அந்த ஒரு கண்ணுக்குட்டி நண்பருமா கிருஷ்ணர் எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கு. இது ஈஸி இல்ல. கிருஷ்ணரை உணர்றது பிரம்மா சிவனுக்கே சேலஞ்சில் இருக்கு. பலராமனுக்கு சம்டைம் சேலஞ்ச் ஆயிடுது. ஏன்னா பலராமர் வந்து முழுமுதல் கடவுள். நீங்க 10th கேண்டோல பாகவதர் 10th கேண்டோல பாத்தீங்கன்னா பலராமர் முழுமுதல் கடவுள். கிருஷ்ணர் வந்து வேறானவரே இல்லை. கிருஷ்ணனுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன், கிருஷ்ணனுடைய முதல் விரிவங்கம். ஆனா பலராமர் பார்க்கிறாரு, இந்த கோகுலத்துல ஒரு அதிசயம் நடக்குது. கோகுலத்துல என்ன அதிசயம் நடக்குது அப்படின்னா, இந்த அகாசுர வதம்,
அகாசுரன் என்ற அசுரனை கிருஷ்ணன் வதம் பண்ண. இந்த அகாசுரன் பிரம்மா சிவனுக்கே சவால் விடக்கூடிய ஒரு அசுரன். அவன் குழந்தை கிருஷ்ணன் வதம் பண்ற கோபால். இந்த அகாசுர வதம் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு வருஷமா யாரும் அந்த கதையை பேசவே இல்லை. அதை கேட்கிறார் பரிசித் மகன். ஏன்னா இந்த கோகுலத்துல என்ன பேச்சு நடக்கும்னா எப்பவுமே கிருஷ்ண கதை தான். நோ கிராமிய கதை. கோகுலத்துல கிராமிய கதையே கிடையாது, எப்பவுமே கிருஷ்ண கதை தான். அப்போ பரிசித்துக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, கிருஷ்ணனுடைய கதைகளை லீலைகளை தினமும் கோகுலவாசிகள் பேசுறாங்க, பாடுறாங்க. பூதனாவதம், பகாசுரா, திருநாவர்தா, சக்கடாசுரா எல்லாம் பேசினாங்க. ஏன் அகாசுர வதத்தை ஒரு வருஷமா பேசல யாரும்? அதோட ரகசியம் என்ன, அதோட காரணம் என்ன பாத்தீங்களா? இந்த கேள்விதான் யாருக்கு கேட்கணும் இருக்கு. இந்த சந்தேகம் வரும். ஏன் படிக்கும் போது எல்லாருக்கும் சந்தேகம் வரும். புத்தகம் வாசிக்கும் போது, கிளாஸ் கேம் சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை ரெண்டு விஷயம் இருக்கு. முதல்ல எந்த புத்தகத்தை படிச்சோம், யாருக்கு சந்தேகம் கேட்கிறோம், இது ரெண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் படிச்ச புத்தகம் அதிகாரப்பூர்வமானதா, நான் கேட்ட நபர் அதிகாரப்பூர்வமானதா. சும்மா வாரமலர்ல கட் பண்ணி எடுத்துட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க. வாரமலர்ல பிரபு அதுல எப்படி சொல்லியிருந்தாங்க, வாரமலரு, தினத்தந்தி பேப்பரு, அப்புறம் ஏதாவது டிவி சீரியலு அதை கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அது அத்தன்டிக்கே கிடையாது, அது அதிகாரப்பூர்வமானது இல்லை. யாராவது எழுதி வச்சிருக்காரு வாரமலர், அது ஏதாவது ஆன்மீக புத்தகம் ஒன்று வரும், இந்த வீக்லி ஒன் எபிசோடு இது மாதிரி வரும், ஒரு சின்ன பத்திரிகை. அதுல ஏதோ யாரோ எழுதிடுவாங்க, அதை கட் பண்ணி எடுத்துட்டு ரொம்ப இப்படி சொல்லியிருக்காங்களே, நான் படிச்சேன். வாரமலர்ல ஆண்டு வேண்டியதுல படிக்கூடாது. சோ நம்ம படிக்க வேண்டியது அதிகாரப்பூர்வமான ஸ்கிரிப்சர்ஸ், சாஸ்திரம். அங்கதான் தகவல் கரெக்டா இருக்கும். அப்ப அப்படி அந்த அதிகாரப்பூர்வமான சாஸ்திரத்துக்கு சந்தேகம். இப்ப பரிசுக்கே சந்தேகம் வருது. பரிசுக்கு என்ன சந்தேகம்? ஏன் அகாசுரன் மதம் நடந்ததுக்கு அப்புறம் யாருமே ஒரு வருஷம் அதை பத்தி பேசவே இல்லை கோகுலத்துல அப்படின்னு சொல்லுது. எனக்கு ஒரு டவுட் கிளியர் பண்ணுங்க. எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகங்கிறது ஒரு நோய், அது அப்பவே தீர்த்தணும். அது வளர பெருசா பூராகாரமாயிடும். அது சந்தேகத்தை உடனே கிளாரிஃபை பண்ணி, எந்த சந்தேகம் வந்தாலும் உடனே கேட்டு தெளிவாக்கி அப்படி வச்சுட்டே இருக்கக்கூடாது. அதனால பிரபுபார் ஒரு உபன்யாசம் முடிஞ்சு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கான்னு கேட்டு, ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருக்கா? நோ. சோ என்ன நடந்தது? பரிசித் மகாராஜ் சந்தேகம் வந்துருக்கு. இந்த அகாசுர வதத்தை ஏன் யாரும் ஒரு வருஷமா பேசல? அது கூட அந்த லீலை மேலும் சந்தோஷம் வர வைக்கிறது. ஏன்னா அப்பதான் அடுத்து என்ன நடந்ததுன்னு தெரியும், என்ன காரணமா இருக்கும். நம்ம சுகதி கோசர் சொல்றாரு, இந்த மாதிரி அகாசுரன் வதம் நடந்த போது, அகாசுரன் கிருஷ்ணர் வதம் பண்றது எல்லா தேவர்களும் ஆகாசத்துக்கு பாக்குறாங்க. இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, பிரம்மதேவ், மகாதேவ் என்ன பண்ணாங்க, அகாசுரன் கிருஷ்ணரை பழிவாங்கிறதுதான் வந்துதான் போகுது. ஏன்னா அகாசுடைய பிரதர் சிஸ்டர் பூதனா, பகாசுரன் எல்லாம் ஒரே ஃபேமிலி, அசுரகுலம். பூதனாவும் பகாசுரனும் அகாசுடைய சகோதர சகோதரி. இவங்க ரெண்டு பேரையும் கொண்டதுனால இவங்க பழிவாங்கிறது அகாசுரன். என்னமோ இவங்க கிருஷ்ணர்கிட்ட இவங்க வழியில போய் என்ன சண்டை இது பண்ண மாதிரி, என்ன சொல்றது அப்படின்னா, கிருஷ்ணரை வழி போய் அவங்க பண்ண மாதிரி. இவங்க சும்மா இருக்கா, பிருந்தாவனம் தொந்தரவு பண்ணா கிருஷ்ணர் என்னமோ தேடி போய் பண்ண மாதிரி இவன் வந்துட்டான் அகாசுரன். அகாசுரன் என்ன பண்ணான், அவன் கம்சனுடைய நண்பன் கூட. அவன் கம்சன்ட்ட சவால் விட்டுட்டு வரான். அந்த கிருஷ்ணர் மட்டும் இல்ல, அவன் கூட்டாளி எல்லாத்தையும் நான் விழுங்கிடுவேன், யாரும் விட்டு வைக்க மாட்டேன். அகாசுரன் ஒரு பெரிய அனகோண்டா பாம்பு. அதுக்கு ஒரு அனகோண்டா ஒரு ஃபிலிம் வந்தது ஹாலிவுட்ல, சின்ன வயசுல பாம்பு, பெரிய பாம்பு, எல்லாத்தையும் முழுங்கிடும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அது ஒரு சிஜி ஒர்க்கு தான், அது இமேஜினேஷன் தான். ஆனா உண்மையான அனகோண்டா இருக்கு அகாசுரன். அவன் கீழ் தாடை இருக்குல்ல, அந்த அகாசுடைய கீழ் தாடை தரையில் இருக்கும், பூமியில இருக்கும், மேல் தாடை ஆகாசத்தில் இருக்கும். அவ எப்படி இருக்கு பாருங்க. அகாசுடைய
கீழ் தாடை வந்து தரையில இருக்கு, மேல் தாடை மேல் இருக்கு இல்லையா, அது வந்து ஆகாசத்தில் இருக்கு. பிரம்மாண்டமான வாய். அது வந்து நாக்கு இருக்கு இல்லையா, நாக்கு வந்து ஒரு பெரிய ஸ்லோப் மாதிரி இருக்கும். இந்த பார்க்ல குழந்தைகளை சறுக்கி விளையாடலாம். பார்க்ல போய் பூங்கால போய் குழந்தைகள்லாம் சறுக்கு விளையாடி கொண்டு நடந்தாரு. இப்போ கிருஷ்ணா என்ன நடந்தது, அன்னைக்கு வந்து பலராமர் வரல. பலராம் பூர்ணிமா நடந்தது இல்லையா. பலராமர் வந்து அன்னைக்கு கோவர்த்தன் போல. ரோகிணி மாதா என்ன பண்ணாங்க, பலராமரை வீட்டிலே வச்சு, நீங்க போகக்கூடாது இன்னைக்கு, நீங்க அவங்க அபிஷேகம் எல்லாம் பண்ணி இங்கே பிரசாதம் எல்லாம் கொடுக்கணும், அப்புறம் போலாங்க. பலராமர் வரல. கிருஷ்ணா அவருடைய நண்பர்கள் அன்னைக்கு பலராமர் மட்டும் வரல. சோ கிருஷ்ணா அவர் நண்பர்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கும் போது இந்த அகாசுரன் வழியில் உட்காந்துருக்கான். கிருஷ்ணர் பழி வாங்கணும், இவன் வந்து சகோதரன் கொண்டுட்டாரு, அவங்க ரொம்ப தர்மவான்கள், ரொம்ப நேர்மையானவங்க அப்படின்னு நினைச்சிட்டு என்னமோ கிருஷ்ணா பழி வாங்கணும்னு சொல்லி வந்து கிருஷ்ணா புடிச்சு போயிடுத்து. அகாசுரன் வந்திருக்கான். ஆனா இந்த குழந்தைகள் என்ன பண்ணாங்க, விளையாடி போறாங்க கோபுரங்கள்லாம். அது வந்து சுகதேவ் கோஷ் அப்படின்னு எழுதுறாருன்னா, இந்த கோபுரங்களை என்ன பாக்கியம் பண்ணிருக்க. இத்தம் பிரம்ம சுதானுபூத்தியா தாசதானா பரத்தாரக்கேன மாயா சித்தானா நரத்தாரக்கேன. ஞானிகள் நினைக்கிறாங்க அந்த அந்த கடவுள் வந்து ஒரு பிரம்ம சுகம், அந்த பிரம்மத்தை அனுபவிக்கணும். ஞானிகள் என்ன நினைக்கிறாங்க, கடவுள் ஒரு பிரம்மம் நினைக்கிறாரு. இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா, இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா தாசந்தான பரத்தாரக்கேன. பக்தர்கள் தான் பகவான் குடும்பத்துக்கெல்லாம் இருக்காங்க. ஞானிகள் வந்து கிருஷ்ணரை பிரம்மமா நினைக்கிறார், அவர் உருவமற்றவர். பக்தர்கள் அவர் உருவத்துக்குள்ள வழிபடுறாங்க. மாயா சித்தான நரத்தாரக்கேன. மாயில் இருக்கிறவன், மாயா இருக்கிற முட்டாள் மனுஷன் கிருஷ்ணரை சாதனை பண்ணுறாரு. ஆனா இந்த கோபுரத்துல என்ன பாக்கியம் பண்ணாங்க, கிருஷ்ணர் கூட விளையாடிட்டு இருக்காரு, கிருஷ்ணரோட விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் போகும்போது அந்த அகாசுரனை பாக்குறாங்க. அப்போ ஒரு பையன் சொல்றான், டேய் அது கண்ணு பாடுறா, நெருப்பு படுற மாதிரி இருக்கு. டேய் அது மூக்கு பாடுறா, புகை மாதிரி இருக்கு. இன்னொரு பையன் சொல்றான், டேய் அது மூச்சு காத்து பாடுறா, புஷு புஷு நெருப்பு போடுற மாதிரி வருது. டேய் அது என்னடா இப்படி இருக்கு. டேய் அது நாக்கு பாடுறா, சறுக்கு விளையாடுற மாதிரி இருக்கு. வாடா போய் விளையாடலாம். டேய் இதா அது விழுகிற போடுறத நம்மள. டேய் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதா, அப்படிதான் பண்ணா கிருஷ்ணா இருக்கான் பாத்துக்கலாம். ஏன் கிருஷ்ணா பூதனை கொள்ளல, சகடாசுரனை கொள்ளல, இதை நான் பார்த்தோம்ல, இவங்க நம்ப மாட்டேங்க. இந்த குழந்தைங்க எல்லாம் போய் சொன்னா பெரியவங்க நம்ப மாட்டேங்கிறாரு. இந்த சகடாசுரனை கிருஷ்ணன் கொள்ளும் போது நண்பர்கள்லாம் பக்கத்துல விளையாடிட்டு, கிருஷ்ணாவை சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து விளையாடி அவங்க பாக்குறாங்க. கிருஷ்ணர் அப்படியே தவழ்ந்து உட்கார்ந்து கீழே வச்சிருந்தாங்க குழந்தைய கீழே விட்டுட்டு யசோதாமா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாம் பிஸியா இருக்காங்க. கிருஷ்ணருக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது, பெயர் சுட்டி விழா பிஸியா இருக்கு. நண்பர்களுக்குள்ள அவர்களுக்கு விருந்தினர்களை வரவேற்று உபசரிக்காரு. யசோதாமா எல்லாம் போட்டிகள் பிஸி, கோபிகள்லாம். இந்த சின்ன குழந்தைகளும் விளையாடிட்டு இருக்காங்க. அது ஒரு வண்டி இருந்தது, மர வண்டி. அந்த மர வண்டியில நிறைய ஜாமான்லாம் அடுக்கி வச்சிருந்திருக்காங்க. அது அப்படியே கொஞ்சம் நடந்து வருது. சக்கராத்து அந்த வண்டி ரூபத்தில் இருக்கான். அப்படியே நடந்து வந்து அந்த வண்டி சக்கரத்தை வச்சு கிருஷ்ணன் மேல ஏற்றி இருக்கு. அவர் சக்கரதாரி, கிருஷ்ணா வந்து சக்கரதாரி, சுதர்சன் சக்கரம் அவர் வச்சிருக்காரு. அவரு போய் மாட்டு வண்டி சக்கரத்துல ஏற்ற வர்றாரு அந்த வண்டி ரூபத்துல. இதெல்லாம் வந்து சில்லப்பட தளவா இருக்கு. ஆனா பாருங்க, கிருஷ்ணர் அனுபவிக்கிறார், லீலைகளை வந்து கிருஷ்ணன் அனுபவிக்கிறார். கோகுலத்துல அவர் ஒரு சின்ன குழந்தை மாதிரி உட்கார்ந்துட்டு அமானுஷமா லீலை பண்ணிட்டு இருக்கு. ஆனா பாருங்க, நீங்க பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் கொண்ட எந்த அவசியம் ஆயுத்தால கொள்ளு, கரெக்டா? அப் டு யார் வரைக்கும், கேசி வரைக்கும். பிருந்தாவன கிருஷ்ணர் பண்ண அசுரர்கள் வதம் பண்ணாங்க இல்லையா, பூதனா, சக்கடாசுரா, அகாசுரா, திருநாவர்தா, அகாசுரா, தேனுகாசுரன், அப்புறம் வந்து வத்சாசுரன், வியோமாசுரன், அப்புறம் வேற யாரு, இந்த மாதிரி பிருந்தாவன வந்த அசுரன் எல்லாம் அவங்க கிருஷ்ணன் ஆயுத்தால கொள்ளு. ஏன்?
அங்க இந்த மதுரையில வந்து மதுரால இருந்து கிருஷ்ணன் ஜெராசன் சண்டை போறாரு, சுதர்சன் எடுத்துக்கிறாரு, தேவைப்பட்ட 4 பேரும் வருது, சாரங்க எடுத்துக்கிறாரு. துவாரகையிலே கிருஷ்ணர் வந்து சுதர்சன் யூஸ் பண்றாரு. என்ன பிருந்தாவன் கிருஷ்ணா, பிருந்தாவன் கிருஷ்ணா, பிருந்தாவன் நோ வெப்பன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல பிருந்தாவனத்துக்குள்ள அசுரர்கள் வர முடியுமா? பிருந்தாவனத்துக்குள்ள அசுரர்கள் வர முடியுமா? பிருந்தாவனத்துக்குள்ள தேவர்களே நுழைய முடியாது. பிரம்மா சிவன் போன்ற தேவர்களே பிருந்தாவன்ல போய் பகவான் லீலையை பார்க்க தவம் பண்ணணும். கிருஷ்ணாவோட லீலைகளை பார்க்கணும்னு சொன்னா அந்த 2 கரமுள்ள சாமசுந்தர் ரூபத்தை தேவர்களால் கூட பார்க்க முடியாது சொல்ற கீழே. நான் முதல்ல அர்ஜுனனுக்கு பார்த்த சாரதி பேசிட்டு இருக்கேன். அர்ஜுனன் முன்னாடி கிருஷ்ணர் 2 கரமுள்ள ரூபத்துல பேசிட்டு இருக்கேன் பார்த்த சாரதி இல்லையா? அதுக்கப்புறம் அவருக்கு விஸ்வரூப தரிசனம் காமிச்சாரு. அந்த விஸ்வரூபத்தை பார்த்தோடனே அர்ஜுனன் பயந்து போயிட்டாரு. அதுக்கு இந்த ரூபம் வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு, நீங்க யாரு? ஓ விஸ்வரூபமே நீங்க யாரு? நீங்க எப்படி இப்படி பிரம்மாண்டமா இருக்கீங்க? உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. சொல்ற நான் தான் காலம், நான் எல்லாத்தையும் விழிபுரிவேன், நானே நித்திய காலம் போப்போம். விஸ்வரூபத்துல எல்லாம் அர்ஜுனன் பார்த்தார். அட்ட சராசரங்கள், தேவர்கள், பல்வேறு கிரகங்கள், சமுத்திரங்கள், மலைகள் பார்த்து அர்ஜுன் பயந்து போனார். கிருஷ்ணரே நண்பர் சொல்லிட்டு இருந்தேன். ஏ கிருஷ்ணா, ஹே யாதவ, ஏ சகேதி, ஓ விஸ்வரூபமே, நான் உன்னை போய் நண்பனே யாதவனே சொன்னேன், தோல்ல கை போட்டேன், மேல கால் போட்டிருக்கேன், ஒரே தட்டு சாப்பிட்டுட்டோம், என்ன மன்னிச்சு பயந்து போயிட்டாரு. சக்கிய ரூபத்துல சக்கிய ரசம், சக்கிய ரசம் பகவான் மேல நட்பு ரீதியா இருந்த அர்ஜுனன் அற்புத ரசத்தை பார்த்தாரு. அந்த அற்புத ரசத்தை பார்த்துட்டு சக்கிய ரசம் பயந்து போயிட்டு, ஐயோ இவரே போய் நண்பன் சொல்லிட்டு இருந்தேன். யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியல, ரொம்ப க்ளோஸா பழகிட்டோம். அப்புறம் தான் தெரிய வருது ஒரு இஸ்லான் ஒரு குரு எப்படி இருக்கு. ஒரு டிவோட்டி வந்து நம்ம மீட் பண்றோம், ஏதோ ட்ரெயின்ல போகும்போதோ ஃபிளைட்ல போகும்போது எங்க ஒரு டிவோட்டி பழகிட்டோம். அப்புறம் வந்து பேசுறோம், பேசுறோம், ஒரே ரூம்ல எல்லாம் தங்கியிருக்கோம். அப்புறம் ஒரு அனௌன்ஸ் பண்றாங்க, இவர் வந்து இஸ்லான் ஒரு பெரிய சன்னியாசி, ஒரு பெரிய ஒரு சாது. பைக் ஐயோ அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏதோ சாதாரண பத்து நினைச்சிட்டேன் போய் இல்லையா, ஆச்சரியமாயிடும். அந்த மாதிரி அர்ஜுனுக்கு பயந்து போயிட்டு இவர் யாருன்னு தெரியாம பழகிட்டேங்க. அப்புறம் சொல்றாரு, எனக்கு வேண்டாம், 4 கரமுள்ள நாராயண ரூபத்துல வாங்க. 4 கரமுள்ள இந்த நாராயண ரூபம். அப்ப பகவான் 4 கரமுள்ள ரூபம் வந்து வனமாலி கதி சாங்கி சங்கி சத்ரே சனந்தகி ஸ்ரீமா நாராயண நாராயண வாசுதேவ். வாசுதேவனா வரும்போது 4 கை வந்து கிருஷ்ணன் தேவைப்படும் போது வாசுதேவ கிருஷ்ணா 4 கை எடுத்துட்டு, ஆனா விருந்தாவன் கிருஷ்ணா 2 கை தான். அப்புறம் 4 கரமுள்ள நாராயண ரூபத்தை பார்த்து ஒரு 50% திருப்தி அடிச்சிட்டேன். ஒரு மரியாதை இழந்த பக்தி வந்துருச்சு. இப்போ அதுவும் வேண்டாம், எனக்கு 2 கரமுள்ள ரூபம் வேணும். அந்த 2 கரமுள்ள ரூபத்தை காமிச்சிட்டு பகவான் சொல்றாரு, இது ரொம்ப அரிதானது அர்ஜுனா, சுதூர் தர்ஷன் இதான் ரூபம். இப்ப நீ பாக்குற தர்ஷனம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப தேவா அப்பியசிய ரூபசிய. தேவர்களே தினமும் இந்த ரூபத்தை தரிசனம் பண்ண முடியுமான்னு காத்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. கிருஷ்ணருடைய அந்த ஷாமசுந்தர ரூபம் திரிபங்க லலிதம், ஷாமம் திரிபங்க லலிதம். பகவானுடைய அந்த ஷாமசுந்தர ரூபத்தை தரிசனம் பண்றதுக்கு தேவர்கள் தவம் பண்ணிட்டு இருக்காரு. அடிக்கடி கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னன்னா, தேவர்கள் சில நேரம் பகவான் ஃபர்ஸ்ட் பிரம்மாட்ட வருவாங்க. தேவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, அவங்க ஏதாவது ப்ராப்ளம் முதல்ல பிரம்மா அதான் அத்தாரிட்டி. சோ முதல்ல பிரம்மாட்ட வருவாங்க. சோ பிரம்மா என்ன பண்ணுவாங்க, எல்லா தேவரையும் கூப்பிட்டு பார்க்கடலுக்கு போவார். அங்க போய் இந்த மாதிரி பிரார்த்தனை செய்வாங்க. சகஸ்ர சீரிஷ புருஷக சகஸ்ராட்ச சகஸ்ரபாது, இதெல்லாம் புருஷ சூத்திரம் நாராயண சூத்திரம் சொல்லி பகவான் பிரார்த்தனை பண்ணா சில நேரம் சப்தப்பட்டு கேட்கும். ஓ தேவர்களே, நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் சீக்கிரமா அவதரிப்பேன், சரி பண்ணிடுவேன். இல்ல ஏதாவது சம்திங் அவங்களுக்கு போங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவாரு, 4 கரமுள்ள நாராயணரை வச்சு பேசுவார். அந்த பார்க்கடல்ல ஆதிசேஷன் ஒரு பள்ளி கொண்டிருப்பார். அந்த கிருஷ்ண பகவான வந்து பேசுறதுங்கிறது அரிது தேவர்கள், தேவர்களுக்கு அரிதாது அந்த ரூபம். அந்த பகவானுடைய சாமஸ்கிருத ரூபம் தேவர்களாலே பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட பகவான அவருடைய லீலைகள்
செயல்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கும். ஏன்னா அதை அவர் அனுபவிக்கிறார். இந்த குழந்தைங்க எல்லாம் அதான் சொல்லிருக்கேன். இந்த குழந்தைகள் என்ன பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சகடாசுரன் கிருஷ்ணர் கொல்ல வந்தா இவருக்கு பிஞ்சு கால் குட்டி கால் தரும். அதை வச்சு ஒரு தட்டு தட்டாரு. அது அவன் பினிஷ். அவ்வளவுதான். பூதனைக்கு வந்து பால் குடிச்சே அவர் கதையை முடிச்சிட்டாரு. பால் குடிச்சாரு. என்ன ஒரு அஸ்திரம் ஒண்ணு கிடையாது, சுதர்சனம் ஒண்ணு கிடையாது. பூதனை மடியில போட்டிருந்தா பால் கொடுத்தாரு. அகோ பக்கியம், அகோ பக்கியம், அகோ பக்கியம். என்ன பாக்கியம் பண்ணாங்க இந்த பூதனா? ஸ்தான கால கூடம். அவர் மாப்பிள்ள ரச தடவை வந்திருந்தார். அகோ பக்கியம் ஸ்தான கால கூடம். இந்த பூதனை வந்து தன் மாப்பிள்ள ரசம் தடவை வந்தார். எதுக்காக? குழந்தை கொள்றதுக்காக. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? அகோ பக்கியம் ஸ்தான கால கூடம் சிகம் செய்யா சாக்கி ஏவேதலில் தாதி தாதி சிதம் ததோனியம் கம்பாதையாலும் சந்தம் பிரஜேன. அந்த விஷம் மாப்பிள்ள விஷம் தடவி வந்து கிருஷ்ணரை கொள்றதுக்காக அந்த பூதனைக்கு அம்மாவுடைய ஸ்தானம் கொடுத்து இவ்வளவு விட கருணைவாதிவர் யாரு? அப்புறம் பால் குடிக்கிற மாதிரி உயிரி சேர்த்து எடுத்து பூதனைக்கு பால் குடிக்கிற மாதிரி உயிரி சேர்த்து எடுத்து. அப்போ இது யாருக்கு புரியல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, பூதனை தன் ரூபத்தை மாத்திட்டான். அவன் வந்து ஒரு சாதாரண ஒரு பொண்ணு மாதிரி வரா. பூதனை வந்து ரொம்ப மாயசக்தி உள்ளவன். அவ வந்து ஒரு பொண்ணு மாதிரி வந்து யாருக்குமே சட்டை வரல, ரொம்ப அழகா இருக்கா. இவங்க பார்த்துட்டு அழகா இருக்கா, இவ்வளவு அழகா இருக்கா, யாரு இது? இது வந்து பார்வதி தேவியா இருக்குமோ, இல்ல லட்சுமி தேவியா, இல்ல இவங்க வந்து இந்திரனுடைய மனைவியா, யாருங்க? அந்த பூதனை சொன்னா, என்கிட்ட பால் குடிச்சா அந்த குழந்தை 100 வருஷம் இருக்கும், நீண்ட ஆயுள் இருக்கும். யசோதாமா அதுமா தாய், நீ குழந்தை பால் கொடு, நீண்ட ஆயுள் இருக்கும். அவன் மடியில போட்டு பால் கொடுக்கும். அவங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் பூதனுடைய சுயரூபம் வந்து கிருஷ்ணா கண்ணை மூடிட்டாரு. பூதனையை பார்க்கவே இல்லை. ஏன் கிருஷ்ணா கண்ணை மூடிட்டாரு? நான் முதல்ல கொல்ல போறது ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணை கொள்றனே, சே அவள் பார்க்க வேண்டாம். ரெண்டாவது, நான் பார்த்தா அவ பயந்துடுவான். கிருஷ்ணாவுடைய பார்வையில பிரபஞ்சமே இருக்குது இல்லையா? மயாதக்ஷேர பிரகிருதி. கிருஷ்ணாவோட கண்ணுக்கு பார்த்தா பூதனை பயந்து போயிடும். அதனால அவ வந்து பால் கொடுத்து வந்திருக்கா. நான் பார்க்க வேண்டாம், கண்ணை முடிக்கிறேன், பால் குடிக்கணும். அம்மாவோட ஸ்தானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? இந்த மாதிரிதான் நடந்தது ஒன்னொன்னும். இந்த குழந்தைகள் எல்லாம் போய் சொல்ல நம்ப மாட்டாங்க. சகடாசுரனை கிருஷ்ணர் உதைச்சத பசங்க போய் சொல்ற, நாங்க பார்த்தோம் கிருஷ்ணர் தான் உதைச்சாரு. அவங்க அவன் சின்ன குழந்தை, அவ்வளவு பெரிய வண்டி உதைச்சாரு. நம்ப மாட்டேங்கிறாரு. சோ இதுதான் கிருஷ்ணா பிருந்தாவனத்தை படலே. அவரு நான் ஒரு சாதாரண குழந்தை இல்லைன்னு அமானுஷ மலையில பண்ணிட்டு இருப்பாரு. அது கோபமாயிருந்தாலும் வர சொல்லு. இவங்க யாரும் நம்ப மாட்டாங்க. கிருஷ்ணா ஒரு குழந்தை, யசோதாவுடைய குழந்தை. அந்த குழந்தை இவ்வளவு பெரிய வண்டி உதச்சுதான். இவ்வளவு பெரிய வண்டி உதச்சு அது உடஞ்சி குடிச்சு போய் அதோட அசல் செத்து இறந்து போய் கிடக்கான். இது எப்படி சாத்தியமாகும்? ஏதோ நாராயணன் தான் காப்பாத்திருக்கு. அவன் என்ன நினைக்கிறாங்க? கிருஷ்ணன் பொருள்தான் ஆபத்து வரும்போது அந்த நாராயண சாமி தான் குழந்தை காப்பாத்திருக்காரு. ஆனா அந்த நாராயணுக்கு ஆதாரமே இதுதான் மூல நாராயணன். கிருஷ்ணன் தான் மூல நாராயணன். அவர்தான் ஆதாரம். ஆனா இவங்க அந்த பக்தியினுடைய அந்த கலப்படமற்ற பக்தினால, சுத்த பக்தினால கிருஷ்ணன் என்ன பண்ணிடுறாரு? யோகமாயினால மறைச்சிடுறாரு. யசோதா அந்த சராசரிக்கு பார்த்தாங்க கிருஷ்ணோட வாயில, குழம்பு போயிட்டாரு. ஏன்னா இந்த குழந்தை வாயில பிரபஞ்சம் எல்லாம் தெரியுதுன்னு. அப்புறம் நான் ஏதோ பகல் கனவு கண்டுட்டு இருக்கேன்னு நினைச்சேன். கிருஷ்ணா மறைச்சிட்டு யோகமாயினால மறைச்சிட்டாங்க. யாரோ ஒரு தேவரனை குழப்புறாங்க, இல்ல ஏதோ பகல் கனவு கண்டிருக்கேன். என் குழந்தையோட வாயில எப்படி அட்டசராசரம் தெரியும்? எண்ணற்ற அண்ட, எண்ணற்ற அண்டங்களை பார்க்கிறாங்க கிருஷ்ணனுடைய வாயில. அந்த அண்டத்துக்குள்ள அண்டம், அதுக்குள்ள எண்ணற்ற கிரகங்கள், அதுக்குள்ள 7 14 அதுக்குள்ள ஒரு பூலோகம், அதுக்குள்ள ஒரு பிருந்தாவனம், அதுக்குள்ள யமுனா நதிக்கிற, அதுக்குள்ள ஒரு கிருஷ்ணர் யசோதா. அந்த கிருஷ்ணனுடைய வாயில அண்டசராசரம் போயிட்டு ஆனா கிருஷ்ணர் யோக மாயில மறைச்சிட்டு. சோ இந்த யோக மாயை வந்து 2 விதமா ஆக்ட் பண்ணும். அன்னைக்கு பேசிக்கிட்டு இல்லையா, பகவானுடைய சக்தி வந்து 2 விதமா ஆக்ட் பண்ணும். ஒண்ணு, ஜீவனை கட்டுரை நிலையில வச்சிருக்கோம்.
இன்னொன்னு ஜீவனை அந்த பகவானை மறக்க வச்சு, ரெண்டுமே பகவான் மறக்க வைக்கிறது தான். ஒண்ணு பகவானை மறக்க வச்சு அவர் மேல அன்பு அதிகரிக்கும், இன்னொன்னு பகவானை மறக்க வச்சு அறியாமை அதிகரிக்கும். மகாமாயி யோகமாயி. சோ மகாமாயி என்ன பண்ணும்? இப்ப நாமளும் கிருஷ்ணரை மறந்துருக்கோம். இந்த ஜட உலகத்துல ஜட உலகத்திலேயே கிருஷ்ணரை மறந்துருக்காங்க, மகாமாயினால மறந்துருக்காங்க. ஆன்மீக உலகத்திலேயே கிருஷ்ணரை மறந்துடுவாங்க. எப்படி மறப்பாங்க? பகவான் மறந்து ஒரு சாதாரண குழந்தை நினைச்சு மாயாச்சித்தானா நடத்தாருக்கேன. சொல்லி சுகதேவ் கோசாமி என்ன சொல்றாரு? மாயனுடைய பிடியில் இருக்கிறவர் கிருஷ்ணரை சாதாரண மனிதன் நினைக்கிறார். இது ரெண்டு பக்கம் நடக்குது. ஆன்மீக உலகத்திலேயும் நடக்குது, இந்த பௌதிக உலகத்திலும் நடக்குது. பௌதிக உலகத்துல முட்டாள்தனமா ஒரு ஜீவாத்மா மாயனுடைய பிடியில் இருக்கிறதுனால பகவான் இந்த பூமிக்கு வருகிற ஒரு சாதாரண மனிதன். இது அவருடைய அறியாமை. ஆனா ஆன்மீக உலகத்துல யசோதாமா, நண்பர்கள் இவங்கெல்லாம் கூட கிருஷ்ணர் ஒரு சாதாரண குழந்தையாவோ நண்பனாவோ பாக்குறாங்க. அது யோகமாயி. அங்க கிருஷ்ணன் மேல அன்பு அதிகரிக்குது. யோகமாயி கிருஷ்ணன் மேல அன்பு அதிகரிக்குது. மகாமாயை அறியாமையினர் வீடு மேல் வாழ்ந்து போய் கிருஷ்ணரை மறக்கடிக்கும். கரண்ட் சூடு பண்ணும், கூலிங் பண்ணும் இல்லையா? கரண்ட் ஒரே கரண்ட் தான். ரெஃப்ரிஜிரேட்டர்ல போகும்போது கூலிங் ஆகுது, ஓவன்ல போனா ஹீட் ஆகுது இல்லையா? அது மாதிரி ரெண்டு விதமான ரோல் பண்ணுது மாயா. ஒண்ணு யோகமாயா, ஒண்ணு மகாமாயா. கிருஷ்ணாவோட சக்தி ரெண்டு விதமா ரோல் பண்ணும், யோகமாயா மகாமாயா. ஆன்மீக உலகத்துல யோகமாயி, பௌதிக உலகத்துல மகாமாயி. சோ இப்ப என்ன நடக்குது? இந்த மாதிரி அகாசுரன் பழிவாக வந்திருக்காரு. என்ன பண்றது? இந்த குழந்தைகள்லாம் மூடிட்டாங்கல்ல. இந்த குழந்தைகள்லாம் அந்த அகாசுரன் வாய்ப்புல போய் விளையாட போயிட்டாரு. ஒருத்தர் சொன்னா, டே கிருஷ்ணா எல்லாம் பாத்துக்கோண்டா, வாழ உள்ள அப்படின்னு போயிட்டான். இல்ல இல்ல, அவங்க எல்லாம் உள்ள ஓடிட்டாங்க. கிருஷ்ணா கூப்பிடுறதுக்குள்ள எல்லாம் போயிட்டாரு. அகாசுரன் வாயை திறந்து வச்சிருக்கான், குழந்தைகள் வாய்ப்புல போயிட்டாரு. அப்புறம் வாய் மூடவே இல்லை. ஏன்னா தெரியும் அகாசுரனுக்கு தன் பக்தனுக்கு ஒரு பிரச்சனை பகவான் வருவாரு. கிருஷ்ணர் உள்ள வரட்டும், மெயினான ஆள் வரட்டும், மெயின் ஆள் வரட்டும் இல்லையா? இப்போ ஒரு ஏதோ ஒரு சம்பவத்துல என்ன பண்ணுவோம், முக்கியமான நபர் யாருங்க இல்லையா கேட்பாங்க. முக்கியமான நபரை அவரை கூப்பிடுங்க, இவங்கதான் அடுத்த ரெண்டாவது நீங்களும் கோரமா இருக்கு இல்லையா? முக்கியமான நபர் யாரு? அவர். சோ அந்த மாதிரி இந்த அகாசுரன் நினைக்கிறான், இந்த பிரச்சனைக்கு கிருஷ்ணர் தான் காரணம். இந்த பசங்களை நான் கொண்டுடுவேன், ஆனா ஃபர்ஸ்ட் அவர் வரட்டும். ஏன்னா இவனுக்கு ஒரு ஆபத்து அவர் வருவாரு. வாய்ப்புல போயிட்டு அந்த அகாசுரன் வாய்ப்புல உடனே கிருஷ்ணர் ஓடி வர தன்னுடைய இடுப்புல துணி இறுக்கி கட்டிட்டு கிருஷ்ணன் ஓடி வந்து அகாசுரன் வாய்ப்புல போற. கிருஷ்ணா அகாசுரன் வாயில போன உடனே அடுத்த மொமெண்ட், அடுத்த செகண்ட் வாயில போயிட்டு ஆகாசம். தேவர்களா ஐயோ ஆகாசம் இது என்ன? தேவர்களா ஆச்சரியமா பாக்குறாரு. இந்த குழந்தை கோபால் அகாசுரன் வாய்ப்புல போயிட்டாரே, என்ன நடக்க போகுது இப்போ? இந்த அகாசுரன் என்ன பண்றான்? அந்த மலைப்பாம்பு பண்ணும். மலைப்பாம்பு ஒரு ஆளை முழுங்கிட்டு அப்படியே சுற்றும், அவனை பொடிச்சிடும். அப்படியே பொடிச்சிடும். முதல்ல அவனை சுத்தி பொடிச்சிட்டு அப்படியே விழுங்கிடும். அகாசுரன் என்ன பண்ணா? அதெல்லாம் அவசியமே இல்லை, அவன் அப்படியே சாப்பிடும். அப்படியே விழுங்கிட்டான். கிருஷ்ணன் என்ன பண்ணாரு? வயிற்றுக்குள்ள போய் ஓங்கி குத்தி விட்டாரு. மேல அட்டி விட்ட உடனே அவன் பிராணம் போயிடுச்சு. அவன் பிராணம் போய் வாய் வழியா பிராண வழிய அந்த ஆத்மா வெளியே. அவன் ஆத்மா வெளியில கிருஷ்ணருக்காக வெயிட் பண்ணிட்டு, ஜீவாத்மா ஆகாச உடலுக்கு வெளியில கிருஷ்ணருக்காக காத்துட்டு இருக்கு. கிருஷ்ணா வெளியில வந்தோடனே கிருஷ்ணாவோட உடலை கலக்கிறதா. அது மட்டும் இல்ல, கிருஷ்ணா அகாசுரனுக்கு பாருங்க, இந்த சாயுச்சிய முக்தி இருக்கு இல்லையா? சாயுச்சிய முக்தி ஞானிகள் கட்டு தவம் செய்யணும். சாஸ்திர விசாரணை பண்ணி கடும் தவம் பண்ணி மனதையும் புலங்களையும் கட்டுப்படுத்தினாதான் இறைவனோட ஒன்றாகும். கிருஷ்ணாவோட கலக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? பிரம்மத்துல போய் ஒன்றாகணும், பிரம்மஜோதி. அந்த பிரம்மஜோதியில் போய் உண்ணாகணும்னா அந்த ஞானி கடும் தவம் செய்யணும். 9,000 வருஷங்கள் ஆகும். அது ஒரு செகண்ட்ல அகாசுரன் கொடுத்துட்டாரு. அது சாகித்ய முக்தி மட்டும் இல்ல, அகாசுரன் கிருஷ்ணர் பக்தருக்கு சேவை பண்ணார். பகவானுடைய பக்தருக்கு எப்படி சேவை பண்ண விளையாட ஆரம்பிச்சு. அதனால அவருக்கு சாருபிய முக்தி கொடுத்தாரு பகவான். சாருபிய முக்தி, சாருபிய முக்தி பக்தி பண்ணா மட்டும்தான் கிடைக்கும். ஆனா கிருஷ்ணாவுடைய கருணையால அகாசுரன் சாருபிய முக்தி அடைகிறாரு. அவருடைய உடல் விளையாட்டு மைதானம் ஆயிடுச்சு.
பிருந்தாவன கோபர்களுக்கு அகாசுரோட விளையாட்டு பிளே கிரவுண்ட் ஆயிடுச்சு, பார்க் ஆயிடுச்சு. நீங்க சம்டைம் இதெல்லாம் போனா நிறைய இதெல்லாம் வச்சிருக்காங்க, என்னது டிஸ்னி வேர்ல்டு, அதுலாம் நிறைய பிளே கிரவுண்ட். அங்க டிராகன் இருக்கிற மாதிரி, டைனோசர் இருக்கிற மாதிரி குழந்தைகள் எல்லாம் போய் விளையாடுவாங்க. டைனோசர் மேல ஏறுவாங்க, டிராகன் மேல ஏறுவாங்க, ஜெயிண்ட் வீல்ல போவாங்க. அந்த மாதிரி அகாசோடைய பாடி வந்து பிளே கிரவுண்ட் ஆயிடுச்சு பிருந்தாவன்ல. அப்பதான் பிரம்மாவுக்கு சந்தேகம் வந்தது, இந்த குழந்தை, இந்த பிருந்தாவனத்துல ஒரு சின்ன குழந்தை இப்படி எல்லாம் பண்ண முடியுமா, என்ன குழப்பமா இருக்கே, சரி பறிச்சு பண்ணிடுவோம். என்ன பண்ணாரு, அந்த கண்ட்ரிலையும் நம்மளுக்கு நண்பர்களையும் கடத்தி போயிட்டேன். அன்னைக்கு தான் பலராமர் போல கிருஷ்ணர நண்பர்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. வனப்போது கிருஷ்ணா சுத்தி எல்லா நண்பர்களா உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாம் பிரசாதம் டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்றாங்க. நீ என்ன கொண்டு வந்திருக்க இல்லையா, நீங்க காலேஜ் ஸ்கூல்ல போகும்போது டிஃபன் பாக்ஸ் காணாம போயிடும். அது வந்து தயிர் சாதம் மாதிரி தான் அப்படியே இருக்கும். இந்த சப்பாத்தி பூரி தோசை எல்லாம் காணாம போயிடும். சாப்பிடுவாரு, ஒன்று கிடைக்காது இல்லையா. இந்த கிருஷ்ணன் பலராமரும் சாரி கிருஷ்ணா அவங்க போயிட்டு போது இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுல நிறைய குக்கீஸ் எல்லாம் எடுத்து வந்துருக்கு. நிறைய வந்து இந்த டேட்ஸ் நட்ஸ், அந்த நிறைய உருண்டை, பால், ரசகுல்லா நிறைய பிரசாதம் எடுத்து வந்துருக்காங்க. அதுல ஒரு பையன் என்ன பண்ணுவான், கிருஷ்ணா நீ வாயை தர, உனக்கு ரசகுல்லா போடுற வாயை தரு. அவன் கிருஷ்ணா வாயை தரும் போது ரசகுல்லா என் வாயில போட்டு பூ எடுத்து கிருஷ்ணன் வாயில போட்டு இந்த வேலை விளையாடிட்டு இருப்பாரு. யாரு முழுமுதற கடவுள் கூட, முழுமுதற கடவுள் கூட விளையாடிட்டு இருக்காரு. கிருஷ்ணர் கண்ணன் போட சொல்லிட்டு ரசகுல்லா வாயில போடுற கண்ணன் பிடிக்கும் இல்ல, நான் வந்து உனக்கு ஒரு ஸ்வீட் கொடுப்பேன் கிருஷ்ணா, நான் உனக்கு ஸ்வீட் தரேன், நீ கண்ணை முடிக்கும், அது என்னன்னு சொல்லி பாக்கலாம். அது கிருஷ்ணர் கண்ணை முடிட்டாரு, இவன் ஸ்வீட் அவன் வாயில போட்டு பூ எடுத்து கிருஷ்ணர் வாயில விளையாண்டு இருக்காங்க. நேரம் ஆயிடுச்சு, கண்டுபிடியில காணோம், கண்டுபிடியில காணோம், தேடுமே, நீங்க எல்லாம் இங்கே இருக்க, நான் போய் தேடிட்டு கிருஷ்ணருக்கு தெரியும் இல்லையா, கிருஷ்ணா வந்து முழுமுதல் கடவுள், அவர் யார் ஏமாற்ற முடியும், கிருஷ்ணரை யாரால் ஏமாற்று நினைச்சா அவங்கள ஏமாற்ற போவார், கிருஷ்ணர் யாரால் ஏமாற்ற முடியாது. சோ கிருஷ்ணா புரிஞ்சுட்டாரு, பிரம்மா கண்டுபிடியில கடத்தி போயிட்டாரு, இந்த குழந்தைக்கு போய் தேட வேண்டாம், இங்கே இருங்க, நான் போய் தேடிட்டு வரேன். அப்படி கிருஷ்ணா தேடுற மாதிரி போறாரு. கிருஷ்ணாவுக்கு இந்த கண்டுபிடித்த நண்பர்களே பிரம்மா கடத்தி போறாரு. இப்போ முதல்ல கிருஷ்ணா வந்து கண்டுபிடி கடத்திட்டு போயிட்டாரு. அந்த கிருஷ்ணர் என்ன பண்றாரு, சாரி பிரம்மா, சோ பிரம்மா முதல்ல கண்டுபிடி கடத்திட்டு போயிட்டாரு. இப்ப அடுத்தது கிருஷ்ணர் என்ன பண்றாரு பாக்கலாம். அப்புறம் நண்பர்களே கடத்திட்டு போயிடுவேன், இந்த கிருஷ்ணர் என்ன பண்றாரு பாக்கலாம். சோ கிருஷ்ணா என்ன பண்ணாரு, நண்பர்கள் இங்கே இருங்க, நான் போய் கண்டுபிடி தேடி வரேன் போறாரு. பகவானுக்கு தெரியும் இல்லையா, பிரம்மா கடத்திட்டு போயிட்டாரு. திரும்பி வராரு, இந்த பசங்களுக்கான எவ்வளவு கடத்திட்டு போயிட்டாரு. இப்ப பிரம்மா பாக்குற கிருஷ்ணர் என்ன பண்றாரு, இந்த கோபால் வந்து என்ன பண்றாரு, ஓஹோ பிரம்மா நானா என்ன பண்ணுவேன்னு பாக்குறீங்க பாருங்க, ஒரு கண்ணுக்குட்டியாவும் ஒரு நண்பராகவும் கிருஷ்ணா எக்ஸ்பிளைன் ஆயிட்டு. அதே மாதிரி அந்த பையன் எப்படி பேசுவான், பாடி லாங்குவேஜ், சில பசங்க வந்து விளையாட்டா பேசுவாங்க, சிலர் சீரியஸா பேசுவாங்க, சிலர் ஜோக் பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு வாய்ஸ், அந்த ஒவ்வொரு நண்பர்கள் அவருடைய உடல் அங்க அமைப்பு, அவங்க எந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் இருக்கும், எப்படி பேசுவாங்க, எப்படி நடத்துவாங்க, அதே மாதிரி பண்றாரு. ஒவ்வொரு கண்டுபிடி, அது என்ன கலர்ல இருந்தது, அது உடல்ல என்ன அடையாளம், அது அவருடைய அம்மா யாரு, அப்படியே பர்ஃபெக்டா பண்றது. சோ கிருஷ்ணா மீன்ஸ் ஆல் அட்ராக்டிவ், கிருஷ்ணா மீன்ஸ் ஆல் பர்ஃபெக்ட். சோ கிருஷ்ணான்னு எல்லாரையும் அவர் வசிக்கிட்டு போவாரு, கிருஷ்ணா எல்லாத்தையும் பர்ஃபெக்ட். ஏன்னா அவர் முழுமுதல் கடவுள் இல்லையா, அவர் முழுமுதல் கடவுள். சோ இப்ப என்ன ஆயிடுச்சு, பிரம்மா பழம்பி போனாரு, என்னடா அது, இந்த கண்ணுக்குட்டி நண்பர்கள் அங்க வச்சிருந்தேன், திரும்பி வந்து பார்த்தா இங்கேயும் இருக்காங்க, அங்க போன அங்கேயும் இருக்காங்க. பிரம்மாவுக்கு 4 தலை பிச்சு போயிடு, 4 தலை போட்டு என்ன இது, எது உண்மை, நான் பிரம்மலோகத்துல கடத்தி வச்சிருக்கிற கண்ணுக்குட்டி நண்பர்கள் உண்மையா, இங்க நான் பாக்குற கண்ணுக்குட்டி நண்பர்கள் உண்மையா, இது எது உண்மை எது போய், ஒரே குழப்பமா இருக்கு. பிரம்மாவுக்கு பதில் போயிட்டு அவர் கிருஷ்ணரை குழப்பத்துல ஆடுன்னு பார்த்தாரு, வேப்புல ஆடுன்னு பார்த்தா முதல் போயிட்டு இவர் வேந்து போற. இதுல என்ன நடக்குதுன்னா, இந்த கண்ணுக்குட்டி நண்பர்கள்லாம் திரும்ப வராங்க, தினமும் மேய்ச்சல் எடுத்துட்டு போயிட்டு வராங்க. அது பலராமன் பாக்குறாரு, இந்த பிருந்தாவனத்துல வழக்கத்துக்கு மாறா நடக்குது. என்னன்னா பிருந்தாவனத்துல வந்து எப்படின்னா, இந்த ஜன உலகத்துக்கும் பிருந்தாவனுக்கு என்ன வித்தியாசம்னா,
பௌதிக உலகத்துக்கு ஆன்மீக உலகத்துக்கு என்ன வித்தியாசம்? இந்த ஜட உலகத்துல ஒரு பெற்றோர் வந்து தன் குழந்தைகள் ரொம்ப பிரியமா இருப்பாங்க. எல்லா குழந்தைகளும் அன்பு செஞ்சாலும் அவங்களுக்கு அவங்க குழந்தைங்க வந்து ரொம்ப பெருசு. அதே மாதிரி பசுமாடு இருக்கு இல்லையா, பசுமாடு வந்து என்ன பண்ணும்னா, நம்ம கோஷம் புதுசா போட்ட கன்றுக்குட்டி தான் அது ரொம்ப முக்கியம். வளர்ந்த கன்றுக்குட்டி விடாது. பசு வந்து கன்று போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பசு கன்றுக்குட்டி போட்டுச்சுன்னா அந்த கன்றுக்குட்டி கூட ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கும். அதே கன்றுக்குட்டி வளர்ந்துருச்சு, அப்புறம் புதுசா ஒரு கன்றுக்குட்டி போட்டிருக்கு, அப்ப என்ன ஆகும்னா அந்த வளர்ந்த கன்றுக்குட்டி கிட்ட விடாது, விட்டு இல்லையா? இப்ப என்ன நடக்குது விருந்தாவனத்துல, நேர்மாறா நடக்குது. இந்த பசுமாடெல்லாம் வந்து வளர்ந்த கன்றுக்குட்டி போய் புதுசா வந்த கன்றுக்குட்டி இருக்க, புதுசா வந்த கன்றுக்குட்டி விட்டுட்டு வளர்ந்த கன்றுக்குட்டி போய் பால் குடி, வளர்ந்த கன்றுக்குட்டி இருக்கு இல்லையா அதுக்கு பால் குடி. அதெல்லாம் மேய்ச்சல் எடுத்துட்டு வருது, மேய்ச்சல் எடுத்துட்டு வரக்கூடிய கன்றுக்குட்டி போய் நட்டி நட்டி பால் குடி, தலை குத்திட்டு போகுது. ரொம்ப எல்லாம் தலையில குத்துற மாதிரி இந்த பசுமாடெல்லாம் என்ன பண்ணா, கோமாதெல்லாம் விருந்தாவன கோமாதா இருக்கு இல்லையா, அது வந்து கிருஷ்ணா வந்து மேய்ச்சல் எடுத்துட்டு வர நண்பர்களோட கன்றுக்குட்டியோட புதுசா போட்ட கன்றுக்குட்டிக்கு பால் கொடுத்து விட்டுட்டு இது ஓடி போய் அந்த வளர்ந்த கன்றுக்குட்டி நக்கி நக்கி பால் குடிக்கும். அதுக்கப்புறம் இந்த நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த விருந்தாவனத்து கோபுரங்கள் கோட்டைகள் எல்லாம் எப்பவுமே கிருஷ்ணரையே பார்த்துட்டு இருப்பாங்க, கிருஷ்ணருடைய அழகையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா என்ன நடக்குது இன்னைக்கு, அவங்க வந்து அவங்க குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் பலராமர் ஒரு கிருஷ்ணரை விட்டுட்டு பலராமர் பார்க்கிறாரு, வழக்கத்துக்கு மாறா இருக்கே. அவரே ஆச்சரியப்பட்டு போனார், தன் பலராமர் புரிஞ்சுட்டாரு இது கிருஷ்ணாவோட லீலை, கிருஷ்ணா அந்த லீலை பண்ணிட்டு இருக்காரு, இது வந்து முழுக்க முழுக்க கிருஷ்ணாவோட லீலை தான். அதனால பகவானின் லீலைகளை வந்து அந்த தேவனாலே சொல்லி முடிக்க முடியாது. சம்டைம் பலராமருக்கு ஆச்சரியமா இருக்கு, கிருஷ்ணன் இப்பயும் லீலை பண்றாரு. அதனால எங்க பாயிண்ட் அதுதான். அவருடைய செயல்கள் வந்து பார்த்தா பார்க்கறது சாதாரணமான செயல் மாதிரி தான். ராமர் வந்து சீதையை தேடிட்டு இருந்தாரு, ஒரு தசரதர் இறந்து போது அழறாரு, ஓ எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. ஒரு சாதாரண மனிதன் வந்து தன் தந்தையை பிரிஞ்சு அழுற மாதிரி. சோ சம்டைம் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண மனிதன். நோ, கிருஷ்ணா வந்து எல்லாரும் பர்ஃபெக்டா பண்ணுவார், பர்ஃபெக்டா பண்ணுவார். அதனால ராமர் வந்து சிவபெருமான் வழிபட்டது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அவர் விஸ்வாமித்திர வழிபட்டிருக்காரு, அவர் அகஸ்திய வழிபட்டிருக்காரு. அவர் பார்த்தா போல் ராமாயணத்துல ராமர் எவ்வளவு பேர் வழிபட்டிருக்கு, அப்ப எல்லாரும் அவரோட உயர்ந்தவன் ஆக முடியுமா? அதனால கிருஷ்ணா பகவான் பகவான் தான், நாம தான். ஆனா லீலைகள்ல வந்து அந்த இடத்துல அவரு அப்படி நடந்துக்கிறாரு. ஏன்னா ஒரு மனித ரூபத்துல வந்திருக்கனால ஒரு மனிதன் என்னென்ன தர்மத்தை ஃபாலோ பண்ணணும், எப்படி இருக்கணும் ஒரு எக்ஸாம் ஏரியா இருக்கு. எதாவது சிரேஷ்டா தத்ததேவோ தரோஜன செயற்பிரமாணம் புதிய லோகஸ்தன்னு வருது. சோ கிருஷ்ணர் வந்து பிராமணர்களை முனிவர்கள் மதிக்கலையா, மற்ற யாரும் மதிப்பாங்க. கிருஷ்ணர் வந்து நாரத பூஜை பண்றாரு, நாரதன் தெரிய ஒரு முழுவதும் கடவுள், ஆனா நாரத பூஜை பண்றாரு. அவரை வந்து அரியாசனத்துல உட்கார வச்சு பாத பூஜை பண்ணி துவாரகையில சுதாமா புத்தி தேவி வர்ஷிப் பண்றாரு, யுதிஷ்டர் பாதத்தை தொட்டு வணங்குறாரு. கிருஷ்ணர் வந்து முழுவதும் கடவுள், அவர் யுதிஷ்டர் அவருடைய பாதத்தை தொட்டு வணங்குறாரு. அதனால யுதிஷ்டர் கடவுள் ஆயிடுவார். யுதிஷ்டருக்கு தெரியும் கிருஷ்ணா வந்து இந்த அற்புதமா லீலை பண்ணிட்டு இருக்காரு, மனித ரூபத்துல இருக்குன்னா அந்த எட்டிகேட் ஃபாலோ பண்றது, எப்படி பெரியவங்களுக்கு மரியாதை. அதனால பௌதிக செயல்களை போல புரியாத பாவனைகளாக தோன்றும் அவரது அவதாரங்கள், குணங்கள் மற்றும் செயல்களை கொண்ட பகவானின் தாமரை திருவடிகளை நான் சரணடைகிறேன். சைதன்ய மகாபுரு முழுவதற்கு கடவுள், ஆனா ஒரு பக்தனாவே நான் கண்டிருக்காரு. சரி, பகவான் மனித ரூபத்துல வரும்போது ஒரு சாதாரண மனிதனை போல, ஒரு குழந்தையை போல, ஒரு நண்பனை போல நடிக்கிறாரு. எப்படின்னா ஒரு 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 ஆக்டர், ஒரு சினிமா நடிகர் வந்து சினிமாவில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நடிக்கிறாரு, அதனால போலீஸ் ஆஃபீஸர் ஆயிடுது இல்லை, அந்த வேஸ்ட் அவர் கச்சிதமா பண்றாரு. அதுக்கப்புறம் சினிமா முடிஞ்சதுக்கு அப்புறம் இஸ் 100%. பட் பகவான் இதை நிச்சயமா பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆன்மீக உலகத்துல இந்த லீலை நிச்சயமா பண்றாரு. அவர் கோலோகத்துல அவர் நண்பராவே நடக்கிறார். அவங்களுக்கு சும்மா ஆக்டிங் பண்ணிட்டு எல்லாம் போயிடுங்க, அது அந்த அந்த கேரக்டர் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கு. ஓ அர்ஜுனன் நண்பனா, ஓகே அர்ஜுனா அவன் நண்பனாவே இருக்கேன்.
கோபர்கள் கோபிகள், ஓகே நண்பனா இருக்கேன், குழந்தையா இருக்கேன், காதலனா இருக்கேன், ஒரு ரிலேட்டிவ் உறவினரா இருக்கேன். ஓகே, சோ கிருஷ்ணன் நித்தியமா பண்ணிட்டு இருக்கேன், நித்தியமா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் முழுமுதற் கடவுள், அவர் முழுமுதற் கடவுள். தன் பக்தர்களை மகிழ்விக்கிறதுக்காக ஒரு அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. அதனால இந்த லீலைகளை வந்து சாதாரணமான மக்கள் பார்க்கும்போது அது ஒரு சாதாரணமா தெரியலாம். என்னங்க, கிருஷ்ணர் வெண்ணெய் உண்டான், கிருஷ்ணர் வெண்ணத்தாளை உடைச்சான் அப்படி இப்படின்னு பேசுவாங்க, அவன் இவன் பேசுவாங்க. அவனை பொறுத்தவரை கிருஷ்ணா ஒரு குழந்தைய தெரியலாம். ஆனா அவர் முழுமுதற் கடவுள், அவர் முழுமுதற் கடவுள். அடுத்த 2வது லைன் உள்ள வேர்டு தான் ரொம்ப முக்கியம். நம்ம இதை ஃபர்ஸ்ட் 2 லைன் டிஸ்கஸ் பண்ணி ஒரு டைம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 2 லைன் என்னது? யசாவதார குணகர்ம விடம்பனானி நாமானிய சுட்கமே ஸ்வயசாபிநந்தி தே அநேக ஜென்ம சபலம் சகசைவ ஜித்வா சமயாந்தி அபாபுதாத்ரம் சமஜம் பிரவர்த்தியதே. சோ இது பகவானைய இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். அடுத்த 2 லைன் என்ன சொல்லியிருக்கு? அவரது புனித நாமங்கள் தெரிந்தார் என்றால் எப்போ? சுய உணர்வு இழந்த நிலையில், சுய உணர்வு இழந்த நிலையில் இவ்வாழ்வு நீங்கி வெளியேறும் போது, ஒருத்தர் இந்த உடலை விடும்போது சுய நினைவை இழக்கிற சூழ்நிலை வந்து அந்த நேரத்துல ஒரு பகவான் நாமத்தை உச்சரித்தார் என்றால் அவர் பல்வேறு பிறவிகளில் செய்த பாவங்கள் அனைத்தும் உடனடியாக நீக்குவதோடு பகவானை நிச்சயம் அடைகின்றார், அடைகிறார். இல்லைங்களா? பவர் ஆஃப் புனித நாமம். அடுத்த பகவானை புனித நாமத்தை உடல் எடுக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா பகவான் பேரு அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்வா கலேவரம் எப்ராதசி மத்பாவும் யாதி நாதி அர்த்த அசம்சைய. சந்தேகம் வேண்டாம். என்ன சந்தேகம் வேண்டாம்? இந்த உடலை விடும்போது யாரா என்னையும் நினைச்சு உடலை விட்டாங்க, அந்த ஸ்மரணம் வரணுமே. அந்த ஸ்மரணம் வரணும்னா வாழும்போது பகவான் நினைக்கணும். நம்ம வாழும்போது பகவான் நினைக்கணும், என்ன பண்ணணும்? பகவான் நாமத்தை உச்சரிக்கணும். அப்ப வாழும் போது நம்ம பகவான் நாமத்தை உச்சரித்தாதான் உடலை விடும்போது உச்சரிக்க முடியும். இல்லாட்டி அந்த கான்சியஸ்னஸ் வராது, அந்த உணர்வு வராது. அதனாலதான் பிரபுபா வந்து சாண்டிங் பண்ணி கொடுத்துருக்காரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இது வந்து குறைந்தபட்சம் 16 மாலை நம்ம தொடர்ந்து ஜபிச்சுட்டே இருக்கு. அப்படி கிருஷ்ணனோட நம்ம வளர்த்துட்டே இருக்கும் போதுதான் சந்தேகம் வேண்டாம். இங்க பிரம்மா சொல்ற நிச்சயமாக நிச்சயமாக பகவான் அடைகிறார். சோ பிரம்மா கன்க்ளூட் பண்ணிட்டாரு, அந்த பகவான் கன்க்ளூட் பண்ணிட்டாரு. அசம் செய்யற, நசம் செய்யற, ஆசுர, பயப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க, பயப்படாதீங்க. அதான் பியூட்டி. அப்போ பகவான் மேல ஸ்மரணம் வரணும். பகவான் மேல ஸ்மரணம் வரணும்னா இந்த மாதிரி பாகவதம் படிக்கணும், கேட்கணும், ஜபிக்கணும், கிருஷ்ண உணர்வுலயே கிடைக்கும். கிருஷ்ண உணர்வை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும்னா உடலை ரொம்ப கிருஷ்ணன் நினைச்சு. தஸ்மா சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர இத்தியச்ச மையற்பித மனோபுத்தி மாமே வேஷி அசம்சேய. வந்துச்சா? அசம்சேய வந்துச்சா? நசம்சேய வந்துச்சா? மாஸ்டர் வந்துச்சா? சந்தேகம். எல்லா சூழ்நிலையும் காலத்திலையும் தஸ்மா சர்வேஷு காலேஷு மாம் அது எதையும் நினைச்சிட்டு இருக்கணும். கிருஷ்ணா சொல்ற, கிருஷ்ணா உங்களை நினைக்க முடியலையே, ஏன் நினைக்க முடியல? நீ சாண்டிங் பண்ணு, பாகவதம் படி, சேவை பண்ணு. மனம் புத்தி மையற்பித மனோ புத்தி, மனசின் புத்தி எனக்கு அர்ப்பணிக்கும். புலன்களை வந்து ஈடுபடுத்திடலாம் இல்லையா? சேவை கொடுத்தா பண்ணிடுவோம். பிரபு இந்த இடத்த கிளீன் பண்ணுங்க, குக்கிங் பண்ணுங்க, பூ கட்டுங்க, பண்ணிடுவோம். ஆனா மனம் புத்தி உடலை ஈடுபடுத்திடும், பிசிக்கலா பண்ணிடுவோம். பிசிக்கலா வந்து இன்னைக்கு பக்தர்கள் எப்படின்னா உடல் ரீதியா சேவை பண்ணிடுறாங்க. உடலை வருத்திக்கிட்டு எப்படியாவது சமையல் பண்ணி பூஜை பண்ணி சேவை எல்லாம் பண்ணிடுறோம். பட் மனம் புத்தி அற்பித மனோ புத்தி, அந்த அற்பிதா இருக்கு இல்லையா, மனசையும் புத்தி அந்த அர்ப்பணம் பண்ணிக்கிறாரு. உடலை ஆல்ரெடி சேவை பண்ணிட்டு இருக்க, அந்த மனம் எங்க இருக்குது, புத்தி எங்க இருக்குது? சேவை பண்ணும் போது நான் சேவை பண்ணேன், நான் தான் பண்ணேன், நம்ம பெரிய மனசு வேற எங்கேயோ இருக்குது.
சரி நேரம் நான் வீட்டுல இருந்திருப்பேன், என்னை சர்வீஸ் கூப்பிட்டாங்க. சோ இல்லாட்டி இங்க வந்துட்டு ஐயோ என்னாச்சும் தெரியலையே, அது மனசு வந்து வேற. சோ பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சென்ட். பிசிக்கலா இங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, ஆனா மென்டலா கேட்பாங்க, மனசுல கீழே. அது மனம் பங்கேற்பித்த மனோ புத்திங்கிற கிருஷ்ணா, மனதை புத்தி எனக்கு அர்ப்பணிக்கணும். அப்படி பண்ணினா தஸ்மா சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மரித்த மையற்பித மனோபுத்தி மாமே வயசு அசம்சேக. சந்தேகம் வேண்டாம், என்கிட்ட வந்துடுவேன். சந்தேகம் வேண்டாம், என்கிட்ட வந்துடுவேன். இந்த 8வது அத்தியாயம் பகவத்கீதையில ஸ்மரணத்தை பத்தி இருக்கு. ஸ்மரணம் எப்படி கிருஷ்ணரை நிறுத்துறது? அப்பியாச யோக யுக்தேன சேதசா நான்ய காமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தா அனுச்சித்தையன். அப்பியாச யோக தொடர்ந்து தீவிரமான பயிற்சி. யார் ஒருத்தர் தொடர்ந்து தீவிரமான பயிற்சி பண்றாங்க, அப்பியாச யோக யுக்தேன சேதசா நான் அந்நிய காமினா சற்றும் பிறழாது மனதோட பரமம் புருஷம் திவ்யம், அந்த பரம புருஷரான பகவானை நாம் தியானிக்க வேண்டும். அனுச்சித்தையன். அப்போ நமக்கு வந்து சேவை பண்ணும்போது மனசு அங்க இருக்கணும், புத்தி அங்க இருக்கணும், உடல் மட்டும் இருக்கு பிரயோஜனம். அப்போ பியூரிபிகேஷன் டைம் ஆகும். ஓகே, இதுல தான் பாயிண்ட். இங்க முக்கியமா 2 பாயிண்ட் என்னது இன்னைக்கு படிச்சதுல. ஒன்று வந்து பகவானுடைய செயல்கள் சாதாரணமானதான் இருக்கும், பட் ஆனா அது திவ்யம், ஜென்ம கர்ம சமய திவ்யம். அது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அது வந்து பக்தர்களுக்கு கேட்கணும், ஆச்சாரிய விளக்கங்கள் படிக்கணும், சாதுக்களுக்கு கேட்கணும், அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். 2வது பகவான் நாமம் வச்சு, அப்போ உடலை விடும்போது பகவான் நாமத்தை வச்சிருக்கணும்னா இப்ப இருந்து பிராக்டிஸ் பண்ணும். हरे कृष्ण। गंगा सुन पावन की जय, सुख की जय। ओके।